Imperative sentence. Imperative sentence which gives a command. Commandனா என்ன? கட்டளை. Make a request. Requestனா என்ன? வேண்டுதல். Or expresses a wish. அவங்களுடைய வாழ்த்தை சொல்வது. They can be followed by a period, அதாவது காலம், நேரம், a question mark, கேள்விக்குறி, or an exclamatory mark, ஆச்சரியக்குறி. அதோட அது முடியும். எண்டில் ஃபுல் ஸ்டாப். இப்போ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அதாவது அவசிய நிலை வாக்கியம் எனப்படுகிறது. ஒரு கட்டளை அல்லது ஒரு வேண்டுகோளை முன்வைப்பவை அல்லது ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துபவை. வாக்கியங்களின் முடிவில் முற்றுப்புள்ளி, வினாக்குறி அல்லது ஆச்சரியக்குறி போன்றவைகளில் ஏதேனும் ஒன்று வரலாம். இதுதான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், அவசிய நிலை வாக்கியம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். கோ டு யுவர் ரூம். உன் ரூமுக்கு போ. இது ஆர்டர், ஒரு கட்டளை. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. லீவ் திஸ் பிளேஸ் அட் ஒன்ஸ். இதுவும் கட்டளை தான். இந்த இடத்த விட்டு உடனே செல். ஆர்டர், கட்டளை. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எனக்கு உதவி செய். இது ரெக்வஸ்ட், வேண்டுகோள். அடுத்த சென்டென்ஸ். ஹாவ் எ குட் டைம் அட் த பிக்னிக். இது ஒரு வாழ்த்து, விஷ் பண்ணுறாங்க. உனக்கு இந்த பிக்னிக் டைமில் நல்லா இரு, நல்லபடியாக இரு, குட் டைம், நல்ல நேரமாக இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸில் கட்டளை வாக்கியம் வருது, அப்புறம் வேண்டுகோள் வாக்கியம் வருது, அப்புறம் விஷ், வாழ்த்துக்கள் வருது. ப்ளீஸ் லெண்ட் மீ யுவர் புக். இது ஒரு ரெக்வஸ்ட், வேண்டுகோள். உன்னுடைய புத்தகத்தை கொஞ்சம் தருகிறாயா. கெட் லாஸ்ட். இது ஆர்டர், கட்டளை. இங்கேருந்து கிளம்பு, என் கண்ணில் படாத அப்படி சொல்கிறேன்ல. கெட் லாஸ்ட், இங்கேருந்து கிளம்பு. இது ஒரு ஆர்டர், கட்டளை. அடுத்தது பாருங்கள். ஒர்க் ஹார்ட். இது ஒரு அட்வைஸ், அறிவுரை. கடினமாக உழை அப்படின்னு ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க. லெட்ஸ் கோ ஃபார் எ வாக். லெட்ஸ் கோ ஃபார் எ வாக்னால் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகலாமா. இது ஒரு சஜஷன், ஒரு சஜஷன் தான் சொல்கிறாங்க. சஜஷன்றதுக்கு என்ன தமிழில் ஒரு கருத்து இல்லை நம்மளுடைய ஐடியா அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. வில் யூ ப்ளீஸ் மைண்ட் யுவர் மேனர்ஸ். அதாவது உங்கள் நடத்தையை கவனிங்க, உங்கள் நடத்தையை கவனிங்க. இது கேள்வி வாக்கியம் போல தோன்றினாலும் இது கேள்வி வாக்கியம் கிடையாது. இது கேள்வி வாக்கியம் போல எழுதப்படுகின்ற இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான் இது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த யூ அப்படின்றது நீ, நீங்கள் என்ற அதை குறிப்பிடக்கூடிய வார்த்தை. இதில் யூன்றது நீ அல்லது நீங்கள் என்பது நாமளாய் புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் இம்பரேட்டிவ் சென்டென்ஸை நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் என்பது கேள்வி வாக்கியம். அதை பற்றி அடுத்த கிளாஸில் நம்ம டீப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.